ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 787வது நாமாவளியாக ஓம் வீத பாவாய நமஹ. முருகப்பெருமான ஒருவித பற்றும் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. குமார பரமேஸ்வரனுடைய இலக்கணங்கள் எல்லாம் பார்த்தோம். அவர் இறைவன் அப்படின்ற அந்த சக்தி எப்படி இருக்கும், அந்த இறைவனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்தோம். இந்த நாமாவளி அவர் எப்பேற்பட்டவர்னா பிறவியிலிருந்து விடுபட்டவராக இருக்கக்கூடியவர். அவருக்கு பிறப்பு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அதனால தான் அவரை இறைவனை அவதாரம் அப்படின்றது. அவதாரம்னா இறங்குதல்னு அர்த்தம். எப்பொழுதும் என்றும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து ஒரு காரண காரியத்திற்காக ஒரு உருவம் கொண்டு உதிக்கிறார். அதனால தான் கச்சிப்ப சிவாச்சாரியார் உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்றார். பிறந்தார்னு சொல்ல, ஏன்னா பிறந்த குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் தான் பேர் வைப்பாள். இங்கே சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரு, 6 முகத்தோடு முருகப்பெருமான் உதித்தார் அப்படின்னு அதில் சொல்கிறார். அப்போ பேரோடு வரார் அப்படின்னா ஏற்கனவே இருந்தவன் தான் அர்த்தமாகுது. அப்போ இறைவன்றது எப்பேற்பட்ட சக்தினா அனாதி, ஆதியும் அந்தமும் அற்றது. ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு, இரண்டும் அற்றது. அதனால்தான் அனாதி அப்படின்னு அந்த சக்திக்கு பேர். அதை அழகாக கந்தர் அனுபூதியில் சொல்லுவார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்றார். முருகப்பெருமான் இவருக்கு உபதேசம் பண்ணுறதை இதில் சொல்கிறார். சும்மா இரு அப்படின்னு சொன்னாராம். சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டார்னா அது என்ன, சும்மா இருக்கிறதுன்றது என்னன்னா ஐம்புலனையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இறையருளால் கிடைத்து ஓம் சுப்பிரமணியாய நமகான்றது விசேஷமான பீஜாட்சரம், முருகப்பெருமானோட பீஜாட்சரம். அந்த பீஜாட்சரம், பீஜம்னா விதை, இப்போ ஏற்பட்ட ஆலமரம் இருந்தாலும் அதுக்கு விதை இருக்கும். அந்த விதையிலேருந்து அவ்வளோ பெரிய ஆலமரம் தோற்றம், அதிலிருந்து பல ஜீவன்கள் உருவாகின்றே போகும், பல மரங்கள் உருவாகின்றே போகும், அதுக்கு முடிவே இல்லாமல் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த விசேஷ மந்திரத்தை உபதேசமாக பண்ணாராம். அதில் சொல்லும் பொழுது பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்றார். அப்போ தோன்றக்கூடியது மாறக்கூடியது எது அப்படின்னா உயிர்கள்ன்றதை சொல்கிறார். இறைவன் எப்பேற்பட்டவர்னா இறைவனுடைய சிறந்த இலக்கணம் பிறப்பு இல்லாத தன்மை. அதை தான் சொல்கிறார், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அப்பேற்பட்ட அந்த இறைவனை நம்ம நாடும் பொழுது அந்த சக்தியை நம்ம அடையலாம். இப்போ வெப்பத்துக்கிட்ட போகும்போது என்ன கிடைக்கும், நமக்கு வெப்ப சக்தி கிடைக்கும். குளிர்கிட்ட போகும்பொழுது பனி பிரதேசத்துக்கு போகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், பனி அதனுடைய குளுமை சக்தி கிடைக்கும். அது மாதிரி எத்பாவம் தத்பவதி, நம்ம எதை நினைத்துட்டே இருக்குமோ, எதை அணுகிறோமோ, எதை விரும்புகிறோமோ அந்த சக்தி நமக்குள்ளே வெளிப்படும். ஏன்னா புதுசாக வரப்போகிறது கிடையாது, வெளியிலேருந்து வரணும்னு அவசியம் இல்லாதவன் இறைவன். போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியன் நமக்குள்ளே இருக்கார், சுவாமி வெளிப்பட செய்யணும். அப்போ இறைவன் எப்பேற்பட்டவராக இருக்கார் அப்படின்றது அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஒரு விதமான பற்றுகளும் இல்லாமல், அதாவது பிறவியிலிருந்து விடுபட்டவராக, அவருக்கு பிறப்புன்றதே இல்லாத தன்மை உடையவராக இருக்கக்கூடியவராக வர்ணிக்கிறது. ஓம் வீத பாவாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.